வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. 2025, 26க்கான ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஆம்ஜென். 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இப்போ இவங்களுடைய வேல்யூஷனை நம்ம பார்ப்போம். வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், அதே மாதிரி பிபியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். இந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும். இந்த பிஇ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, பிபி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும். நார்மலாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் 10க்கு மேலுங்கிறது நார்மலாக இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை நம்ம பார்க்கும்போது ஹை ரேட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஹையாக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்க்கும்போது 105 வருது. ஸோ இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 105 வருதுன்னா இதுவுமே நல்ல பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒருவேளை இதனால கூட இவங்க இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் இபிஎஸ் பிஇ இதெல்லாம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எப்போ சப்சிடைஸ் ஆகுதோ, இப்போ இதை பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. இப்போ இது ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக இது கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் ஹை ப்ராஃபிட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. சால்வன்சி பொசிஷனில் டெப்ட் டு ஈக்விட்டி நம்ம பார்க்கும்போது இவன் 9.24 வச்சிருக்கிறான். இந்த 9.24 அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஹை 0.5 தான் நம்ம தியரிட்டிக்கல் வேல்யூவாக பார்ப்போம். இது 0.5ங்கிறது ரொம்ப கூட அப்படிங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். கடன் ஜாஸ்தியாக இருக்குது. எப்போ நமக்கு ஏர்னிங்ஸ் கம்மியாகுது, இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகுதோ அப்போ நெட் லாஸ்லாம் வரும்போது மார்க்கெட்டில் ப்ரைஸ் பெரிய லெவலில் கரெக்ஷன் கொடுக்குங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். இந்த ஏபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 11.50, ஃபேர் ப்ரைஸ் 53, கரண்ட் ப்ரைஸ் 262, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 4.90. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூ தான். 2.5 நம்ம ரெசிஸ்டன்ஸ் வச்சிருப்போம். இது கூட இருக்கு அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இதுவும் கூட இருக்கு, பிபியும் கூட இருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வருதோ அப்போ நமக்கு ஒரு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவலில் நம்ம பார்க்கும்போது 11.05 இருக்கு. அதை ஆவரேஜ் பண்ணும்போது 2.76. இந்த இடத்துல நம்ம 2 அனாலிசிஸ் பண்ணுறோம். ஒன்று நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஃபிகர் 1.39. அதை காட்டிலும் இது கிட்டத்தட்ட டபுள் பங்கு 2 மடங்கு கூட இருக்கு. கிட்டத்தட்ட நான் சொல்றது 100% இல்லை, 98% கூட இருக்கு. அதனால இது கரெக்ஷனல் லீடு எடுக்காம இதோட லோ பாயிண்ட்ல இருந்து ஒரு 50%, அதாவது 0.5 வரை, மிட் பாயிண்ட் வரைக்கும் இது போய் ட்ரேட் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கலாம். அது உடைக்குமா அப்படின்னு சொன்னா உடைக்கிறதுக்கான லாஜிக் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க Q1 காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியா இருக்கு. Q1 காட்டிலும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா மிட் பாயிண்ட் உடைக்கிறது கஷ்டம். அதே சமயத்தில் மிட் பாயிண்ட் உடைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் ஹைட்டையும் இப்போதைக்கு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப நமக்கு கீழே பாட்டம் உடைக்கிறதுக்கும் லாஜிக்கலா நமக்கு இங்கே சப்போர்ட் பண்ணல. ஏன்னா நெக்ஸ்ட் எக்ஸிட் ஆக போறது 1.39 ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதை காட்டிலும் கூட இருக்கு. அதே சமயத்துல மேல பிரேக் பண்ணி மேல எடுத்துட்டு போறதுக்கும் நமக்கு சப்போர்ட் ஆகல. ஏன்னா Q1 காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியா இருக்கு. அதனால எய்தர் இது ஒரு கன்சாலிடேட் ரேஞ்சுக்குள்ளேயோ இல்லாட்டி அந்த ஹைட்டோட மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு கன்சாலிடேட் சைட்வேஸோ மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது லாஜிக்கலா நம்ம இங்க இருந்து பாக்குறோம். அதே சமயத்துல இன்னொரு விஷயத்த நம்ம நோட்டிஃபை பண்ணணும். இது கரண்ட் இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன். இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டே இவங்க ஆக்சுவல் ரிசல்ட், இந்த மூமெண்ட் எல்லாமே ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் தான். இப்போ ஆக்சுவல் ரிசல்ட் Q1 ஒட்டியோ அதை தாண்டியோ மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது மேலே எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது இல்லாம இவங்க எக்ஸிட் ஆக போற இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டுக்கு கீழே எக்ஸிட் ஆக போறதுக்கு ஒட்டியோ இல்லை அது கீழே எடுக்கிறாங்கன்னா பெரிய லெவல்ல கரெக்ஷன் வருங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அதே சமயத்துல இந்த இடத்துல என்னன்னாக்க இபிஎஸோட டிடிஎம் நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் குவார்டர் இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டையே அவங்க ஆக்சுவல் ரிசல்ட்டா எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது 12.42 அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா செகண்ட் குவார்டர் முடிஞ்ச தேர்ட் குவார்டர்ல 10.26ங்கிற லெவலுக்கு வர்றதுனால இதெல்லாம் ஆவரேஜ் ரிசல்ட், ஆக்சுவல் ரிசல்ட் போடாம நம்மளா ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்போ கம்மியாகுது அப்படிங்கும்போது கரெக்ஷன் இந்த குவார்டர் வரைக்கும் சைடு வேஸ்ல போயிட்டு அடுத்த குவார்டருக்கு கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதை நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம்.
இந்த ஏபிஎஸோட டிடிஎம், அதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன், அதுலேருந்து சப்சிக்வெண்ட் இதுக்கு குவார்ட்டருக்கான ஏபிஎஸோட டிடிஎம் ப்ரொஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங்கில், புல்லிஷ் ட்ரெண்டில், நார்மல் ட்ரேடிங்கில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நமக்கு வந்து 76லேருந்து 107 அப்படிங்கிற லெவலுக்கு காட்டுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் இது இன்னொரு ஒரு மடங்கு தாண்டியே தான் போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் சார்ட்டில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்கே சார்ட்டில் வேல்யூஸ் பார்க்குறோம். இதில் வந்து பிரேக் பாயிண்ட்டுங்கிறது, பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட். பிரேக் பாயிண்ட்டை நான் ஜோன் ஆக்கியிருப்பேன். பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம், பிரேக் பாயிண்ட்டுடைய டாப். அதுலேருந்து வரிசையாக நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்துருவோம், ப்ரைஸ் லெவலில் பார்த்துடலாம். அப்புறமா இது என்ன மூவ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் 61லேருந்து 68, பிரேக் பாயிண்ட் 87லேருந்து 96, பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் 120லேருந்து 131, R1 160லேருந்து 173, R1 R2வோட மிட் பாயிண்ட் 209லேருந்து 224, R2 266லேருந்து 284, R2 R3யோட மிட் பாயிண்ட் 333லேருந்து 354, R3 411லேருந்து 435. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் R3 R4ோடைய மிட் பாயிண்ட் 500. இது வரைக்கும் நமக்கு இப்போ இருக்கு 499 500. இது வரைக்கும் நம்ம ப்ரைஸை மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, இவன் வந்து கீழே வந்து 2011 பிரேக் பாயிண்டோடைய பாட்டம் ரேஞ்சு தான் இவனுக்கு பிரேக் பாயிண்ட். அதை பிரேக் பண்ணி அப்படியே கிட்டத்தட்ட 10 வருஷமா மேலே ஏறிக்கிட்டே வந்துட்டு R2லேருந்து R3 போகாமல் R2 R3யோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இவன் சைட்வேஸில் மூவ் ஆகுறான். இப்போ இவன் மேலே ஏன் உடைக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்ல மாட்டாமல் அது ஈக்குவலாக சைட்வேஸோட ஈக்குவல் ரேஞ்சுக்குள்ள அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நிற்கிறான். அதனால தான் இதை வந்து நம்ம சைட்வேஸ்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி கன்சாலிடேஷன் ஃபேஸ். எந்த சைடு வேணாலும் இது போனாலும் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும். ஏன் இவனால மேலே உடைக்க முடியல அப்படின்னு சொன்னோம்னாக்க, இவனுடைய Q1 ரிசல்ட்டுங்கிறது Q1 ரிசல்ட்டை காட்டிலும் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது. அதனால மேலே உடைக்க முடியல. அதே சமயத்தில் கீழே இந்த பாட்டம் லைனை உடைச்சிருவானா அப்படின்னு சொன்னாக்க கஷ்டம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நெக்ஸ்ட் குவார்ட்டர் எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் இது கூட இருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு பிஹேவியர் இருக்கு. இவன் மிட் பாயிண்ட்ல போயிட்டு தான் ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுத்திருக்கிறதுனால இவன் மிட் பாயிண்ட் மூவ் ஆகுறானான்னு பார்க்கணும். அப்படி மிட் பாயிண்ட் மூவ் ஆகுறான் அப்படின்னு சொன்னால் R2வை உடைச்சு R1 R2வோட மிட் பாயிண்டான 209 to 224க்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ இங்கே சப்போர்ட் எடுக்கணும், உடைச்சான்னா மேக்ஸிமம் இங்கே சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இங்கே சப்போர்ட் எடுத்தான்னா R2 வரைக்கும் போயிட்டு அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டே இருப்பான். ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சொதப்பினான்னா கீழே நமக்கு வந்து R1ஐயும் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். R1 பிரேக் பண்ணும்போது பிபி பிரேக் பாயிண்டான 87 to 96 வரைக்கும் இது கரெக்ஷனுக்கு லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது ஒரு பாயிண்ட். ஆனால் இப்போதைக்கு என்னுடைய மனசுக்குள்ள படுறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டம் லைனில் இவன் சப்போர்ட் எடுத்துட்டு இந்த 300 310 அப்படிங்கிற லெவலில் இவன் அப்படியே நின்றுக்கிட்டு, இது ரெண்டுத்துக்குமான பாதி டிஸ்டன்ஸ் நின்றுக்கிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே 300 310ங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே நின்றுட்டு இதுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகிட்டு நல்லா வந்திருக்கிறான்னா எவ்வளோ தூரத்துக்கு அவன் வந்து பாசிட்டிவான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு மேலே ஏறுறதுக்கும், இல்லை பெர்ஃபார்மன்ஸஸ் புவர் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ தூரத்துக்கு கீழே ஷார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இவன் இப்போதைக்கு இங்கே சப்போர்ட் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை. தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.